ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை கொஞ்சம் எலாபரேட்டாக சீன் பை சீனாக பார்க்க பிடிக்கும் அப்படின்னா எஃப்எஃப் வந்துட்டு எபிசோடாக நான் இன்னொரு சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எஃப்எஃப் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள் டியர். அண்ட் என்னென்னா உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா ஜங்கு கூட எஃப்எஃப் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ மொத்த எபிசோடும் இருக்கும், நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அண்ட் டேவ் பார்க்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எஃப்எஃப் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு த்ரில்லர் ஹாரர் பிடிக்கும் அப்படின்னா மேக்னி லைனுக்கு வந்துட்டு எஃப்எஃப் முடிச்சிட்டேன். ஸோ அதுவும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அதுவும் அந்த சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 எஃப்எஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டேவ் பார்க்க இப்போ ஆன்கோயிங்காக போய்கிட்டு இருக்குது. ஓகே டியர், ஸோ அந்த சேனலோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் இந்த சேனலோட டேஷ்போர்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம்ல, நம்ம மொத்தமாக ஒரு சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம்ல, அதில் வந்துட்டு போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் பாருங்கள். மறக்காமல் நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே டியர், ஸோ கண்டுபிடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேகே 2 பேரும் வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த் ஆகுது. ஸோ 2 பேரும் வந்துட்டு காலேஜில் தான் நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆயிருப்பீங்க. ஸோ இது கட்டினாச்சு அப்படிங்கிற அப்படி ஸ்டோரியில் பார்க்கலான்னு கண்டுபிடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் காலேஜ் கேன்டீனில் உட்காந்துருக்கீங்க. ஸோ காஃபி ஆர்டர் பண்ணியிருப்பீங்க போல். அப்படியே கேன்டீனில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகேவும் வந்துட்டு அப்போ தான் கரெக்டாக உள்ளே வராரு. உள்ளே வந்ததும் இங்கே இருக்கவா அப்படின்னு கூப்பிடுவீங்களா? அப்போ அவரும் உள்ளே வந்து உட்காந்துக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சப்பிகள் நல்லா க்யூட்டாக இருப்பீங்க. இப்போ அவரும் இங்கே என்ன பண்ணிருக்க, எந்நேரம் பார்த்தாலும் கேன்டீன்லேயே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பசிக்குது, காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. உனக்கும் தான், கொண்டு வருவாங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல அங்கே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா புதுசு போல் இருக்குது. அவன் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு. அப்போ நீங்கள் அவனை அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அவனை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ள பட்டர்ஃப்ளை பின்னாடி வயலின் வாசிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்தாலே அவ்வளோ ப்ளஷ்ஷாக அவ்வளோ மாதிரி ஈன்னு சிரிக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேகேவும் ஏய் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜங்குக்கா லவ் அட் ஃபஸ்ட்டு சைட்டுடா அப்படின்னு சொல்ல அப்படிங்கிறாரு. அங்கே பாரு அவன் என்னையே பார்த்துட்டு வர, அச்சோ எனக்கு ஒரே வெக்கமாக இருக்கே அப்படிங்கிறீங்க. ஏய் வாய் மூடு, அவனும் உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்ல. இல்லைடா அங்கே பாரு அவன் என்னையே பார்த்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா சுரண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது கரெக்டாக அவனும் பார்த்தீங்கன்னா அந்த காஃபியை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஜேகேக்கு கொடுக்க ஜேகேவும் அதை வாங்கிக்கிறாரு. அடுத்து அந்த காஃபி கப் இருக்குல்ல, அந்த காஃபி கப் எடுத்து உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே வாங்குறீங்க. அப்படி கப்பை வாங்கும்போது அவனோட விரல் பார்த்தீங்கன்னா உங்களோட விரலை டச் ஆகிருக்கும். ஸோ அப்படியே டச் ஆனதுமே நீங்கள் அவனோட விரல் அண்ட் காஃபி கப் இருக்குல்ல, அதையும் அப்படியே சேர்த்து அப்படியே பிடிச்சிட்டு, அதாவது வாங்கிக்கல, அப்படியே 2 பேரும் பிடிச்சிட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் அவனையும் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ட்ராமா அடிக்ட். நீங்கள் அப்படியே அந்த ட்ராமாவில் வர எல்லா சீனும் உங்களுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அவனை பார்க்கும்போது அவன் உங்களை பார்க்குறான், திரும்ப நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை பார்க்க ஒரு மாதிரி 2 பேத்துக்கும் ப்ளஷ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்க. அப்போ நீங்கள் அப்படியே இப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக சொல்கிறீங்க. அப்போ ஜேகேவும் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா அக்கா கையை விடுங்கக்கா அப்படின்னு சொல்ல ஜேகேக்கு செம்ம சிரிப்பு. ஸோ அவன் அப்படி சொன்னதும் டக்குன்னு கையை எடுத்துருவீங்க. அவனும் பார்த்தீங்கன்னா காஃபி கீழே வச்சுட்டு ஓகேக்கா குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி போயிடுறான். உங்களுக்கு நான் செம்ம டேமேஜு. அப்படியே நீங்கள் தலையை குனிஞ்சிட்டு டேபிளை தட்டிக்கிட்டு, அதாவது டேபிளை பார்த்தீங்கன்னா குத்துவோம்ல, அந்த மாதிரி டேபிளை டக்குன்னு குத்திக்கிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவை சைடாக பார்க்க அவர் உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பார்க்காதடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை வச்சு அவரோட மூஞ்சி அந்த பக்கம் தள்ளி விடுறீங்க. அப்போ ஜேகேவும் ஃபஸ்ட்டு சைட்டா, என்னது லவ் அட்டு ஃபஸ்ட்டு சைட்டா, அப்புறம் ப்ரப்போஸ் பண்ண போகிறானா, எந்த ஊரில் அக்கா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னு டீஸ் பண்ண நீங்கள் மரியாதையாக இருந்துரு அப்படிங்கிறீங்க. அப்போது இவரும் ஏண்டி எதுக்கு உனக்கு இந்த வீண் கற்பனை, அவனை பார்த்தியா உன்னை பார்த்தியா அக்கான்னு கூப்பிட்டு போகிறான், தேவையா இது, ஒழுங்காக இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. ஏய் நீ வேணா பாரு, என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது கண்டிப்பாக நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ட்ராமா வைப்பில் ஒருத்தன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான், என்னை காப்பாற்றுவான், என் கூட இருப்பான், ஒவ்வொரு மொமெண்ட்டும் நான் அப்படியே அதை ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ இவரும் இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணமே ஆகாது, ஆளும் கிடைக்க மாட்டாங்க, சாவு சிங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காஃபி குடிச்சிட்ருக்க. இப்படி தான் உங்களுக்கு அந்த காலேஜ் டே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு.
ஸோ இப்படி தான் ஒரு வழியாக உங்களுக்கு அந்த டே ஃபினிஷ் ஆகிடுக்கும். நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா தான் வீட்டுக்கு போவீங்க. ஸோ அப்படியே தான் 2 பேரும் ஒன்றா போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் ரைனி க்ளவுட் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய க்ளவுடெல்லாம் இருக்கிறனால மழை வர மாதிரி இருக்குது. நீங்களும் மேலே பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படி வரா, இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன், அதுவும் இப்போவே அப்படிவீங்களா? ஆமாம், மேகம் கருக்கலாக இருக்குது, மழை வரத்தான் செய்யும். ஐயோ கொடை எடுத்துகிட்டு வரலையே அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் எனக்கெல்லாம் கொடை தேவையில்லை அப்படிவீங்களா? ஏன் மழையில் நினைவியா அப்படின்னு கேட்குறாரு. நினைய மாட்டேன், கொடையும் தேவையில்ல, மழையும் வரும் அப்படின்னு சொல்ல. என்னடி வளரிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நல்லா இப்போ சோன்னு மழை பெய்யும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டுக்கு மழை பார்த்தீங்கன்னா நல்லா சோன்னு பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே 2 கையும் நீட்டி நடு ரோட்டில், ஓகேவா? ஸோ நடு ரோட்டில் 2 கையும் நீட்டி அப்படியே மேலே பார்த்துட்டு அந்த மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் படுது. அப்படியே கண்ணை மூடின்னு சிரிச்சுட்டே இந்த பக்கம் அப்படியே மழையை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து கையில் இது பண்ணிக்கிட்டு இருக்க ஜேகே உங்களே பார்த்துட்டு நிற்கிறாரு. நீங்களும் இப்போ பாரு, ஒரு கருப்பு கொடை பிடிச்சிட்டு ஒரு சிஇஓ அப்படியே என்கிட்ட வந்து அவரோட கொடையை எனக்கும் சேர்த்து பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்க. இப்போ 2 பேரும் முன்னாடி பார்க்குறீங்க. பார்த்தா அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க கருப்பு கலர் கொடையை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்த்து வந்துட்டு இருக்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகுது. அது ஜேகேக்கே கேட்குது. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த சிஇஓ வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இப்போது அந்த கருப்பு கொடை பிடிச்சிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த பர்சனும் கரெக்டாக அப்படியே கொடையோடு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஃபேஸ் எல்லாம் தெரியல, ஃபுல்லாக கொடையில் கவர் ஆகியிருக்கு. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஈன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த கொடையில் உள்ளே நிற்குவாங்கள்ல, ஸோ அவங்கள பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா ஓரமாக நில்ல, அந்த பக்கம் போவாங்களா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் இல்லை, அவர் எனக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பார்த்துட்டு இருக்க. லைக் அந்த கொடை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்போ அந்த கொடை உங்களுக்கு வந்து பிடிப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த கொடையவே பார்த்துட்டு இருக்க. இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அப்போது அந்த கொடையும் லைட்டாக விலகுது. அப்போ நீங்களும் எனக்காக வந்துட்டீங்களா ஒரு வழியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அந்த கொடையை விளக்கிட்டு ஏக்கோ அந்த பக்கம் போய் தூரமாக நில்லுக்கா, பின்னாடி பாரு சாக்கடை ஓப்பன் ஆகிருக்கு, விழுந்து செத்துறாத தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிற்கிறது கார்பரேஷனில் வேலை செய்வாங்கள்ல அவங்க. ஸோ வயசான பர்சன் தான், பட் எல்லாத்தையும் அக்கான்னு கூப்பிட்டு பழக்கம் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு தூரப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. செக்குக்குன்னா செம்ம சிரிப்பு, உங்களுக்குன்னா செம்ம பல்ப்பு. அப்படியே நீங்கள் தள்ளி போய் ஓரமாக நிற்கிறீங்க. ஸோ ஓரமாக நின்று பார்க்கும்போது அவர் அந்த கொடையை பிடிச்சிட்டு அந்த ட்ரைனேஜ் வந்துட்டு அந்த ரவுண்டாக இருக்கும் இல்லையா, ஓப்பன் ஆகிருக்குல்ல. ஸோ யாராவது மழை தண்ணியில் தெரியாமல் உள்ளே விழுந்துருவாங்கன்ட்டு ஏன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு கொடையை பிடிச்சிட்டு. நீங்கள் கொடையை பிடிச்சிட்டு போகிற அவரே ஏக்கமாக பார்க்க, ஏய் உனக்காக வந்தவர் ஏன்டி இப்படி தனியாக நின்று பார்க்குற, போயிட்டு அவர் கூட போ, உனக்காக கொடைக்கொண்டு வந்திருப்பாருல்ல சிஇஓ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்தீங்கன்னா டங்குன்னு அப்படியே 2 குத்து குத்திட்டு மறையதை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு வழியாக நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே போயிட்டீங்க. போய் உள்ளே போயிட்டு அப்படியே ஆல்ரெடி மழையில் நனைஞ்சிருப்பீங்க இல்லையா, அப்போது டவலெல்லாம் எடுத்து ஹேர்லாம் அப்படியே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து டவல் எடுத்து தொடச்சிட்டு இருக்க. டோர் பெல் அடிச்சிட்டே இருக்கு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. திருப்ப டோர் பெல் அடிச்சிட்டே இருக்க. நீங்கள் கதவுக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜேகே தான், ஏய் கதவை திறடி, ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கிறாரு. சிரிச்சல்ல, திறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா? சிரிச்சா திறக்க மாட்டியா? கதவை தர. எவ்வளோ நேரம் இப்படி மழையில் நனைஞ்சிட்டு வந்து நிற்கிறது, எனக்கு சளி பிடிச்சிக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், அப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. ஐயோ இவனை எதுக்கு பார்த்துக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கதவை திறந்து விட்டுருவீங்க. ஸோ இப்போ அவரும் உள்ள வந்துடுறாரு. 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 பேர் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகேவா? ஆளுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ரூம் தான். ஸோ அப்போது அவரும் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்து போயிட்டு முதல்ல குளிக்கணும்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு இருக்க. நீங்கள் திமிரு பிடிச்சவன் சிரிக்கிறான். கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனால ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் நினச்சதெல்லாம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிவி ஆன் பண்ணுறீங்க. ஸோ டிவி ஆன் பண்ணி நீங்கள் ட்ராமா அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படியே அதை பார்க்குறது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5-6 வருஷமாக அந்த ட்ராமா பார்த்து 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 பழகி உங்களுக்கு ரியாலிட்டி எது ட்ராமா எதுன்னே தெரியாத அளவுக்கு, அதாவது ரியாலிட்டிக்கும் ட்ராமாக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கூட உங்களுக்கு தெரியல.
லைஃப்பில் நீங்கள் நிஜ வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ராமா ஃபீலே தான் வருது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடந்து போகும்போது கூட பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊறி போன ஒரு ஆள் ட்ராமாவில். அப்போது ஜேகேவும் குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தலை தவட்டிக்கிட்டே வந்து அப்படியே உட்கார்றாரு. அவர் வந்து பார்க்கும்போது நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சு அந்த ட்ராமாவை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாவில் அந்த ஹீரோயின் வந்துட்டு நடந்து போயிட்டு இருப்பா. ஸோ அப்படி நடந்து போகும்போது லைட்டாக அவளுக்கு தடுக்கி தான் விட்டுருக்கும். ஆனால் ஹீரோ எங்கேருந்து வந்தான்னு தெரியல. ஆல் ஆஃப் சடனாக வந்து அவளை அப்படியே தாங்கி பிடிச்சிக்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ளே ஷை ஆகுதோ இல்லையோ, நீங்கள் தலைகாணி எடுத்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நிலத்துக்கு அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாரு. கருமம், இதுலேருந்து என்னைக்கு நீ வெளியே வரையோ அன்னைக்கு தான் நீ உருப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பக்கம் எஞ்சி போயிடுறாரு. இந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எங்கடா போகிற, வா 2 பேரும் ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, உன் கூடலாம் உட்காந்து இதெல்லாம் பார்க்க முடியாது, முதல்ல உன்னை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. ஏன் ஏன் அப்படி சொல்கிற, எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும் வந்துட்டு என்ன நல்லா இருக்குது, எப்போ பார்த்தாலும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு தெரியற, அது எப்படி எடுத்ததும் பார்த்ததும் ஒருத்தர் மேலே லவ் வந்துடுமா அப்படின்னு கேட்குறாரு. வரும்டா வரும், ஒரு நாள் கண்டிப்பாக என் லைஃப்பில் ஒன்றா ஒரு சிஇஓ வந்து எனக்கு அப்படியே கொடை பிடிப்பான், இல்லையா சடனாக ஒரு ஹீரோ, ஒரு மிலிட்ரி மேன் அவன் வந்து என்னை காப்பாற்றுவான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆற்று மேலே நடந்து போவோம் அப்படிங்க. ஆறு அடிச்சுட்டு போயிடும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆற்று மேலேனா பிரிட்ஜு மேலடா அப்படிங்கிறீங்க. பேடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கதவு டோரை டம்முன்னு லாக் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ டென்ஷன் ஆகுது இந்த ட்ராமா பார்த்தா அவருக்கு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் விடிய இந்த ட்ராமா பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா விடிய கொஞ்சம் அசைன்மெண்ட் உங்களுக்கு சேர்த்து எழுதிட்டுருக்காரு. ஸோ அடுத்த நாள் காலையில் காலேஜ் போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் போய் நின்னா உங்களுக்கு வந்துட்டு செம்ம தூக்கம் வருது. அப்படியே தூங்கி வலியுறீங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக ட்ராமா பார்த்து தூங்கி வலிய, ஜேகே ஃபுல்லாக உட்காந்து அசைன்மெண்ட் எழுதுறதுனால தூங்கி வலிய, 2 பேரும் இப்படி தூங்கி வலிஞ்சிட்டு இருக்கும்போது சடனாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன் அப்படியே ஃபோனை கையில் வச்சுருக்கான். நீங்களும் அப்படியே எதாச்சியாக அவனை பார்க்க, அவன் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அமைதியாக அவனே பார்த்துட்ருக்க, அவனும் விடாமல் உங்களே பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே அடுத்த செகண்ட் அந்த பக்கம் திரும்பி மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த டச்சப்பெல்லாம் பண்ணுவல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, நான் சொல்ல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு, அங்கே பாரு எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு அப்படி வெக்கப்பட்டு நிற்கிறீங்க. ஸோ அவரும் எவனை சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு பையன் நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவன் சிரிக்கிறத பார்த்தா ஆசைப்பட்டு சிரிச்ச மாதிரி இல்லை. அப்போது கொஞ்ச நேரத்தில் அவனும் பார்த்தீங்கன்னா அப்படி உங்கள் கிட்டே வரான். ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் ஒரு மாதிரி உங்கள் கிட்டே வந்து நின்றுட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவானா. நீங்கள் அவ்வளோதான் ஹலோ நான் வயன் அப்படிங்கிறீங்க. அவனும் ஹெலோன்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்கிறான். இப்போது இதெல்லாம் பார்த்தா ஜேகேக்கு பிடிக்கவே இல்லை. என்னமோ தெரியல, அவருக்கு கோபமாக வருது. என்னென்னா நீங்கள் அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீங்கள் அவர்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும் அவருக்கு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் வளைஞ்சிட்டு போகிறது அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ரூடான கேரக்டரும் கூட, ரொம்ப சைலண்ட்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப துணுக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப வாயாடி கூட. ஸோ உடனே அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அவனும் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கான். இப்போது ஜேகேக்கு கடுப்பாயிட்டு ஏய் இங்கே வா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி கூப்பிட்டு போய் நிற்க வச்சிட்றாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுற, அவன் என்ன நினைப்பான், தள்ளு நான் போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு வரேன், நம்பர் கூட வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 8 வைக்க, அவனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி இது என்னோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வரான். அப்போ ஜேகே டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி லைக் அவன் நம்பர் சொல்லும்போது நீங்கள் டைப் பண்ணுவீங்க இல்லை ஃபோனில், அப்போ குறுக்க பேசுகிறாரு. ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக டைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கோவம் வருது. இப்படி வாயை மூடுறா அப்படின்னு சொல்ல அவரும் வந்துட்டு அவன் 98ன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே 98 டைப் பண்ணுறதுக்குள்ளே 96 அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. 96 தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. ஸோ இப்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ உங்களுக்கு அதை விட கடுப்பாயிடுச்சு. ஏன் ஜேகே இப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, இங்கே பாரு எல்லாத்துக்கிட்டையும் வாயெழுத்துட்டு நம்பர் கொடுப்பியா அப்படின்னு கேட்க, நான் எங்கே நம்பர் கொடுத்தேன், அவன் தான் கொடுத்தான், என் நம்பர் நான் ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவன் நம்பர் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா, உடனே கால் பண்ணி மெசேஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. கொடுத்தா பண்ணுறது தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இவர் பார்த்தீங்கன்னா கொன்றுவேன் மரியாதையா வா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கடிச்சே கூட்டிகிட்டு போயிடறாரு காலேஜ் வரைக்கும். என்னடா இவ்வளோ தூரம் நடந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நடக்கவே முடியல. அவர் பார்த்தீங்கன்னா வாயை மூடிட்டு வா,
இனிமேல் காலேஜுக்கு நடந்தே போகலாம். பஸ்ஸுக்கு போய் நிற்கனா தானே நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் வலிஞ்சிட்டு இருக்க. உன்னை தனியாக விடவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூடவே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ரோட்டில் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. யாராவது வந்து என்னை காப்பாற்ற மாட்டாங்களா உன்கிட்ட இருந்து அப்படின்னு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கத்த. கண்டிப்பாக நான் விட மாட்டேன். எவன் வந்தாலும் அவனை காப்பாற்றுறதுக்கு 4 பேர் வரணும். வா மரியாதையான்னு சொல்லி காலேஜுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ காலேஜில் போய் உட்காந்து உங்களுக்கு கால் வலி கண்டபடி அவரை திட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேகே 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுவீங்க, ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படியே நீங்கள் போகிறீங்க. லைக் அவர் நல்லா விளையாடுவார், உங்களுக்கு வேடிக்கை பார்க்க பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் எல்லோரும் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் அவர் கூட விளையாடுவீங்க. ஏன்னா நீங்கள் தற்காப்புக்கான்னு விளையாடுவீங்க. அதனால் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்போது ஜேகேவும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. லைக் பார்த்தீங்கன்னா இது ஃபுட்பால் இருக்குல்ல, ஸோ ஃபுட்பால் தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஈவினிங் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு வரியா ஒரு மேட்ச்சு அப்படின்னு கேட்குறாரு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வரீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஷூ எல்லாம் போட்டிருக்காரு, நீங்கள் இந்த செப்பல் தான் போட்டிருக்கீங்க. ஸோ அவரும் இந்த ஷூ போட்டுக்கன்னு சொல்லிட்டு கழட்டி கொடுத்தா நீங்கள் அதெல்லாம் வேணாம், நான் இப்படியே உதைக்கிறேன், நீ பாலை கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாலை கிக் பண்ணி விட, இப்போ நீங்களும் 2 பேர் நல்லா விளையாடிட்டு தான் இருக்கீங்க. அப்படி விளையாடி இருக்கும்போது ஒரு தடவை நீங்கள் நல்லா ஃபோர்ஸாக உதைக்கிறேங்கிற பேரில் பால் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும். வெயிட் பண்ணி அடிச்சிருந்தா பரவாயில்ல, அது வரும்போது நீங்கள் ஓடி போயிட்டு உதைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் பால் வரதுக்கு முன்னாடியே எட்டி ஒரு உதைப்பீங்க. பட் அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கல். ஸோ உங்கள் கால் பார்த்தீங்கன்னா அந்த கால் பாத விரல் இருக்குல்ல, ஸோ அது வந்து நல்லா கல் நங்கு நிடிச்சிருச்சு. ஸோ பெரு விரலில் பார்த்தீங்கன்னா பிளட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அப்படியே காலை பிடிச்சிட்டு ஆணு கத்திட்டு உட்காந்துறீங்க. அப்போ ஜேகே ஓடி வந்து என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, ஐயோ இங்கே பாரு அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்புறம் பார்த்தா காலில் ரத்தம் வந்துட்டுருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறாரு, கிரவுண்டில் கல் இருக்குது. இதை கூட க்ளீன் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல கூடவா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கல்லெல்லாம் பறித்து தூக்கி அந்த பக்கம் போட்டுட்ருக்க. நீங்கள் டே மனுஷனாடா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, என்னை மெடிக்கல் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது பெரிய காலேஜ் இல்லையா, ஸோ காலேஜில் வந்துட்டு இந்த மாதிரி மெடிக்கல் எல்லாமே இருக்குது. அப்போ அவரும் வந்துட்டு உங்களுக்கு கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு வழியாக அங்கே போயிட்டீங்க. அங்கே போயிட்டு உட்காந்தா அந்த மெடிக்கலில் வந்துட்டு டாக்டர் இல்லை போல். ஸோ இன்னொரு மெடிக்கல் இருக்குது, வேறு டிபார்ட்மெண்ட்டோட மெடிக்கல், நீங்கள் அங்கே போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங் இல்லையா, ஸோ தள்ளி தள்ளி இருக்கும். எமர்ஜென்சிக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ரூம் வந்துட்டு மெடிக்கல் ரூம் இருக்குது. அப்படி தான் நீங்கள் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட மெடிக்கல் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போகும்போது ஒரு டாக்டர் இருக்கார். நீங்கள் அப்படியே அவரை பார்த்த அடுத்த செகண்டே அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, வெக்கப்பட்டு அப்படி தலையை குனிஞ்சு. ஜேகேக்கு இது பழகிடுச்சு. என்ன லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அவர் பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் இல்லையா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்க அவர் வந்துட்டு கேவலமாக இருக்கான், என்னை விடலாம் எவனும் நல்லா இல்லை அப்படிங்கிறாரு. நீங்களும் சும்மாரு, அவர் அழகாக தான் இருக்கார். இப்போ பாரு அவர் என்னை நல்லா டேக் கேர் பண்ணிக்குவார், அதுக்கப்புறம் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருக்க அவரும் வாய் மூடு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் காலை பிடிச்சி பார்க்குறாரு. ஸோ அப்படியே அவர் உங்கள் கால் பாத விரலை தொடும்போது நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை மூடிட்டு வெக்கப்படுறீங்க. ஜெகேக்கு செம்ம கோவம் வருது, என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்குறாரு. அதான் சொன்னேன்ல அவர் என்னை நல்லா பார்த்துக்குவாருன்னு, அவர் என்னை லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஜென்டிலாக டச் பண்ணுறாரு பார்த்தியா, என்னோடய கால்னு கூட பார்க்காம ஒரு பொண்ணோட காலை தொட்டு பார்க்குறாரு. இது ட்ராமா வைப் அப்படியே இருக்குது. ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரே பார்த்துட்டுருக்க. அவர் அந்த காயத்தை நல்லா பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த டாக்டர் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்க நீங்களும் அவரே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்ணு ஃபுல்லாக அப்படியே லவ்வோடு பார்த்துட்ருக்க. அந்த டாக்டர் உங்களை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ண, அவ்வளோதான் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜேகே கையை பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷை ஆச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, அதனால் ஜேகேயோட கையை பிடிச்சி டைட்டாக பிடிச்சிக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்க இவரும் என்ன தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்போது அந்த டாக்டர் நர்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, டிடி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போயிடுறாரு. அவ்வளோதான் நீங்கள் இன்ஜெக்ஷனா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்க அவரும்
செப்டிக் இன்ஜெக்ஷன் நினைக்கிறேன், என்னமோ சொன்னார். செப்டிக் தான் நினைக்கிறேன், போட்டுக்கம்மா அப்படிம்பாரா. இன்ஜெக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பிச்சு ஓட பார்க்க ஜேகே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து குறுக்க நிற்கிறாரு. நீங்கள் அந்த பக்கம் போக பார்க்க அவங்கள டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே அந்த நர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்க அவங்களும் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்ல, அதனால வேணாம் டாக்டர், என்னது ஃபஸ்ட்டு மீட்டில் ஃபஸ்ட்டு லவ் அப்படின்னு நினச்சா இன்ஜெக்ஷன் போட சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. அப்போ இந்த பொண்ணு சிரிச்சுட்டு, என்னத்தை சொல்ல, இந்த காலத்து பொண்ணுங்களாம் இப்படி தான் போகலன்னு சொல்லி அந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு ஊசியை குத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாமல் ஆக்சுவலாக ஜேகே தானே உங்களை கட்டி பிடிச்சிட்ருப்பாரு. ஸோ நீங்கள் ஓடிடுவீங்கன்னு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு பொசிஷனில் தானே நிற்பீங்க. அப்போது வலி தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுறீங்கன்னா அப்படியே அவரோட செஸ்ட்டில் தான் சாஞ்சிருப்பீங்க. லைக் அந்த காலர் போன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் ஃபேஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வலி அதிகமாகிடுது. ஸோ அவங்க ஊசி நறுக்குன்னு போட நீங்கள் பார்த்தீங்கன்னா நறுன்னு பிடிச்சி ஜேகேவோட ஷோல்டர் நறுன்னு கடிச்சு வச்சிடுறீங்க. ஸோ உங்கள் முடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்த்தியாக இருக்கும். அப்போ அவரும் நீங்கள் கடிக்க தாங்க முடியாமல் அப்படி முடி பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து விடுறாரு. ஆனால் நீங்கள் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி நறுன்னு கிள்றீங்க, கடிக்கிறீங்க. ஆனால் இங்கே ஜேகேக்குன்னா செம வலி ஆகிடுச்சு. அப்படியே உங்கள் முடி பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி இழுத்து விட்டுறாரு. நீங்கள் அப்படியே போய்ட்டு அந்த பக்கம் விழுந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஊசி போட்டு எடுத்து வச்சு தேய்ச்சிட்ருக்க இவரும் எனக்கு ஒரு செப்டிக் ஊசி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்டே கேட்க அவங்க சிரிக்கிறாங்க. நாய் கடிச்சா தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. பார்த்தீங்கல்ல, நாய் தான் கடிச்சிருச்சு, ஒரு ஊசி போடுங்களேன், 16 ஊசி போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு போட்டு விட்டுருங்க, செப்டிக் ஆகிருப்போதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் கடுப்பாகுது, நீ எல்லாம் ஒரு பையனா, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா, உன்னெல்லாம் எவடா லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து போயிடுவீங்க. இப்போ இவரும் அப்படியே எடுத்து பார்க்குறாரு, நல்லா கடிச்சிருக்கீங்க, சனியும் பிடிச்சவ எப்படி கடிச்சு வச்சிருக்கா பாரு பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லி தேய்ச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் இந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா 2 பேருமே உங்களோட வீட்டில் இருப்பீங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே இருக்கீங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்துட்டு காலேஜ் லீவு. நீங்கள் அப்படியே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க ஜேகேவும் உங்களுக்காக ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு குறை சொல்லிட்டே இருக்க, வாய் உடச்சிடும், மரியாதை செஞ்சு கொடுக்க தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுவார்ல, ஸோ அதுக்காக கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கால் வலி இருந்திருக்குன்ட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அவர் இன்றைக்கும் ப்ராக்டிஸ்க்கு போயிட உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்குது. என்ன தான் பண்ணுறது, நான் வீட்டில் அவனும் போயிடுறான், நான் மட்டும் இங்கே என்ன பண்ணிட்டோம், சரி நம்ம போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரலாம், எனக்கு பழையெல்லாம் பரப்பர நிற்குது, வாயெல்லாம் நம்ம நிற்குது, எதனால் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து சிக்கன் வாங்கிறதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கி நடந்து போகிறீங்க. ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே கடை இருக்கும். இன்றைக்கி என்னமோ தெரியல, இன்றைக்கி நேரமாகவே சிக்கன் எல்லாம் காலி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் தான் பிடிக்கும், ஸோ மட்டன்லாம் பிடிக்காது. ஸோ சிக்கன் ரொம்ப பிடிக்காது, அந்த பிராய்லர் சிக்கனுக்குள்ள அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது எந்த டேஸ்ட்டும் டக்குன்னு வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே கொடுக்கும். ஸோ நீங்கள் அப்போ இன்றைக்கி இங்கே கடை இல்லையா, அங்கே தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் நடந்து போகிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாலெல்லாம் பார்க்குற மாதிரி காதில் ஒரு ஹெட்ஃபோன் இருக்குல்ல, ஸோ ஹெட்ஃபோனை நம்ம ஒயர் ஃபோன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அந்த காதில் ஹெட்ஃபோன் ஓகேவா, ஸோ அந்த ஹெட்செட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுதான். அதை அப்படியே காதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷாப்பும் இருக்குது. ஸோ அதை அப்படியே நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஸோ வாங்கிட்டு இப்போ ரிட்டன் வரும்போது ரோடை பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் அப்படியே அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ மோஷனில் நடக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்குற பாட்டு கூட இந்த ட்ராமாவில் வர மாதிரியான சாங் தான். அந்த மாதிரி சாங் அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ மோஷனில் நடந்துட்டு இருக்கிறீங்க. இந்த ட்ராமாலெல்லாம் ஹீரோயின் ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நடப்பாங்க. அதே மாதிரி ஸ்லோ மோஷனில் அப்படியே அந்த பாட்டை கேட்டுட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அந்த கவர் இருக்கும்ல, சிக்கன் கவர், அதையும் அப்படியே ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே நடந்து போக அப்போது சடனாக உங்கள் பக்கத்தில் வந்து டைன்னு ஹார்ன் அடிக்கிற மாதிரி சத்தம், விற்கன்னு பயந்துடுறீங்க. ஸோ பயந்துட்டு அந்த காதில் இந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா அப்படியே கழட்டிட்டு அப்படியே ரைட் சைடில் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர், அவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஸோ என்னன்னு தெரியல, உங்களுக்கு இதுவும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போல் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்க. அவன் அப்படியே எந்திரிச்சு இறங்கி அப்படியே உங்ககிட்ட வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. எதுக்கு இப்போ அவன் என்கிட்ட வரான், எனக்கே அவனை பார்த்து இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் யாருக்கிட்டையும் வந்தது இல்லையே
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஹார்ட்டுக்கிட்ட அப்படியே கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படப்படன்னு அடிக்குது. இப்போது அப்படியே தான் அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் எல்லாம் கிடையாது, ஒரு கொஞ்சம் கரெக்டான ஏஜ், ஒரு 25 26ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு இப்போ தான் ஒரு 18 20ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே தான் அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே வந்துட்டுருக்க, அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி காற்றுல அப்படியே பறக்குது நடந்து வரும்போது. அந்த ஷர்ட் மேலே கோட் போடுவாங்களே, சாரி ஷர்ட் மேலே காக்கி சட்டை போட்டிருப்பாங்கள்ல, அதுதான் அப்படியே போட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அதுவும் ஸ்லோ மோஷனில் தெரியுது. நீங்கள் அப்படியே ஹார்ட்டில் அப்படியே கை வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்க. அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஸோ 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஸ்லோ மோஷன் தான். நீங்கள் அப்படியே அவனை அண்ணாந்து அவன் கண்ணை பார்க்க, அவன் பார்த்தீங்கன்னா சாவுகிராக்கி, என்ன காலங்கத்தால் ஏன் ஆட்டோ தான் கிடச்சிதா வந்து விழுந்து சாகிறதுக்கு? ரோட்டில் நடக்கிறியா இல்லை ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறியா? அப்படியே ஊறிட்டு போகிற, ரோடு கிராஸ் பண்ணால் டக்குன்னு போக தெரியாதா? ஆமாம், ஏட்ட ஊறிட்டு போயிட்டுருக்க சாவுகிராக்கி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு பே ஓடு அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே நிற்கிறீங்க. அவனோ என்ன பார்க்குற பே அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட நீங்களும் அங்கேருந்து வந்துடுவீங்க. இப்போது அப்படியே செம கடுப்பாக இருக்குது. என்னைக்கு தான் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆளை பார்க்குறது? கடவுளே, எனக்கு அவனை சீக்கிரமாக கண்ணில் காட்டு. எனக்கு நான் ஆசைப்பட்ட அதே ஃபீலில் ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறீங்க, ஒருத்தரையும் காணோம். அதானே, யாருமே வரலை. நமக்குன்னு யார் தான் பிறந்திருக்கா? என்னைக்கு தான் நான் அவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அகைன் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் என்னோடய ஹார்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது? அப்படின்னா இப்போ நான் என்னோடய சோல்மேட்டை பார்க்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ராமா வைப்லேயே தான் 24/7 இருப்பீங்க. ஸோ உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிற மாதிரி நீங்களாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே திரும்புறீங்க. நீங்கள் திரும்பறதுக்கும் அங்கே ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஃப்ளவர் எல்லாம் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்குது மரத்தில். ஸோ அதெல்லாம் உங்கள் மேலே கொட்ட நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே தான் வந்து நிற்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்ததுமே நீயா அப்படிங்கிறீங்க. அவரும் ஏன் நானாங்கிற, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, வீட்டில் ரெஸ்ட்டு தானே எடுக்க சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அது சிக்கன் வாங்க வந்தேன், நீ மட்டும்தான் வந்தியா, வேறு யாரும் வரலையா என்னன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. நான் தாண்டி வந்தேன், ஏன் அப்படின்னு கேட்பாரா. இல்லை, எனக்கு ஏதோ என் சோல்மேட்டை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு, ஹார்ட்லாம் பயங்கரமாக துடிச்சிது, அதான் திரும்பி பார்த்தேன், ஒருத்தரே காணோம், ஏதோ ராங் கனெக்ஷன் போல் அப்படிங்கிறீங்க. அவர் பார்த்திங்கன்னா அறிவு கெட்டவளே, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு திரும்பி எப்போ பார்த்தாலும் எவனாவது ஏமாற்றிட்டு போகிறான், அப்பா உட்காந்து அள்ளு பார்ப்பாரு, ஒழுங்கா வா இப்படியெல்லாம் வெளியே பேசிட்டு தெரியாதா அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போனதும் நீங்கள் வந்துட்டு அதை சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ உட்காரு நான் சமைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு கால் வலிக்கும் இல்லையா, அதனால அவரே சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு இன்றைக்காவது எனக்கு டிவி விடுவியான்னு கேட்க தொலைச்சி போன்னு சொல்லிட்டு ரிமோட் கொடுத்துறீங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் விளம்பரம் தானே, அந்த ட்ராமா வையன் இந்த ட்ராமா வையன்னு கேட்க அவருக்கு வெறி ஆயிடுச்சு. நான் டிவியே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக நீங்கள் கையை பிடிச்சி உட்காரு நீயே பார்த்துக்கோ, நானும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் போகுது. பார்க்குற எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ட்ராமா லெவலில் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒருத்தன் கூட அமையவே இல்லை. இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு செமஸ்டரே முடிஞ்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேகே 2 பேருமே பிரேக் டைமில் காலேஜில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க, சும்மா அந்த வெளியே பெஞ்சில் உட்காந்து. ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருக்க அவருக்கு வந்துட்டு உங்கள் கூட பேசுறது, உங்கள் கூடவே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்கள் கூட வேறு யாராவது பேசினா அவர்கிட்ட வந்துட்டு ஜேகே ரொம்ப ரூடாக நடந்துக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ பொண்ணுங்க கிட்ட கூட பேச விட மாட்டார். ஆனால் நீங்களும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, நீங்களும் எந்நேரம் அவர் கூடயே தான் இருப்பீங்க. இப்போ 2 பேரும் உட்காந்து ஏதோ கதை பேசிக்கிட்டு இருக்க சடனாக அங்கே ஒரு பையன் வந்து நிற்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகேவும் என்னடா யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா வைன் நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவானா. தனியாவா, என்ன பேசணும், ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க அவர் பார்த்தீங்கன்னா டக்குனு கை பிடிச்சி தூக்கார வச்சுட்டு எவன் கூப்பிட்டாலும் இப்படி தான் போவியா அப்படின்னு கேட்குறாரு. இருடா அவன் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன், நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் அனுப்ப முடியாது இங்கே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லுவார். ஸோ அவனும் இது என்ன உன் ஃப்ரெண்டா, எல்லாரும் ஒட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு கேட்க, ஆமாம் இவன் என்னோடய ஃப்ரெண்டு தான், சரி சொல்லு நீ என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் ஒரு 3 மந்த்தாக உன்னை லவ் பண்ணுறேன், சொல்லறதுக்கு பயமாக இருந்துச்சாதான் சொல்ல லேட் ஆகிடுச்சு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கிறேன், அப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நான் நல்லா பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா
அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவனையே பார்க்குறீங்க. ஜேகேக்குன்னா வெறி ஆயிடுச்சு. நீங்கள் தான் யாரை பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு தெரியுவீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க கிட்ட வந்து சொல்லும்போது அவருக்கு நிஜமாவே கடுப்பாயிடுச்சு. அவர் அப்படியே கோவத்தில் ஏய் உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அப்படியே அவனையே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்க. கொஞ்சம் தனியாக பேசலாமா இப்போ அது அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கூட தனியாக போய் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜேக்குன்னா வயிற்றுச்சலாக இருக்குது. என்னவோ தெரியல, அவர் வந்துட்டு இவ்வளோ நாள் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இது பண்ணது கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சைட்டு லவ்வட்டு ஃபஸ்ட்டு சைட்டு அப்புறம் இவன் ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிவிங்க. அது எல்லாமே இந்த கே ட்ராமாவோட இது தான், அந்த எஃபெக்ட் தான் அப்படின்னு விட்டுருப்பாரு. பட் இந்த டைம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணு முன்னாடி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் சிரிச்சுட்டே போகிறீங்க. அதனால் இது அவரால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி டென்ஷனில் உட்காந்துட்டுக்க. அப்போ இன்னொரு பக்கத்து கிளாஸ் இருப்பான்ல, ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஜாக்கு, அவன் அப்படியே வந்து உட்காந்துட்டு என்ன ஜேக்கே தனியாக உட்காந்துருக்க, உன் கூட ஒன்று அறாத்து தெரியுமே அது எங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது இவரும் அவளா தோ அங்கே பாரு எப்படி போய் வளைஞ்சிட்டு நிற்கிறான்னு, அவளை பற்றி பேசாத என்கிட்ட, அவளை எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்ல அவனை பார்த்தீங்கன்னா என்ன என்ன உன்கிட்ட இல்லாமல் அவகிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறா, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்குறான். டே ஜாக் அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்ல ஓ ப்ரப்போஸ்க்கு இது பண்ணிட்டானா அப்படின்னு கேட்க என்ன இது வேணே வந்து வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அட வேணும்னெல்லாம் வெறுப்பேற்றலை, அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான், உன் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான், அதனால தான் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணடான்னு சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்பிவிட்டேன். சரி ஓகே நல்ல வேலை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே ஜேகேக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்படியே கோவத்தில் உட்காந்துருக்காரு. ஜாக்குக்கு இதை பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. உன் ஃப்ரெண்டு தான் அவ, எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறான். அப்போ இவரும் அதனால தான் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்ல நிஜமாக உன் ஃப்ரெண்டாக இருந்தா உனக்கு இந்த மாதிரி பொசசிவ் வராது, எனக்கு தெரிஞ்ச உனக்கு அவளை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்க உன் வேலை என்னமோ பாரு, அது சரியான ட்ராமா பைத்தியம், அதெல்லாம் மனுஷனுக்கு பிடிக்குமா என்ன, உன் ஃப்ரெண்டுக்கு எப்படி பிடிச்சதோ தெரியல அப்படிங்கிறாரு. அவனுக்கு எப்படி பிடிச்சதோ தெரியல தான், ஆனால் உனக்கு அதனால தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், உன் ஃப்ரெண்டு ஓகே சொன்னானா என் ஃப்ரெண்டுக்கு லக்கு, நோ சொன்னானா உனக்கு லக்கு அப்படின்னு சொல்ல அப்போ நோ சொல்லிடுவாளா அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ சொன்னேன் லவ் இல்லைன்னு, அப்புறம் என்ன நோ சொல்லணும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு ஜாக் கேட்க அது சும்மா அப்படிங்கிறாரு. இவனை சிரிச்சுட்டு எஞ்சி போயிடுறான். இவன் சிரிச்சுட்டு போகிறது இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லி மண்டைக்குள்ளே போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காரு. நோ சொல்லிடு நோ சொல்லிடு, அவனுக்கு மட்டும் எஸ் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயவே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட உனக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா, என்னை பற்றி உனக்கு தெரியுமா, என்ன நீ நிஜமாவே லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க ப்ராமிஸா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவன்கிட்ட சிரிச்சுட்டே அப்படின்னா முதல்ல என்ன காப்பாற்று அப்படின்னு சொல்ல காப்பாற்றவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சுற்றி திரும்பி பார்க்குறான். என்ன பார்க்குற அப்படின்னு நீங்கள் சொல்ல இல்லை திடீர்னு காப்பாற்றுங்கிற, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல உனக்கு, என்னாவது பிரச்சனை இருக்கா சொல்லு, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ நீங்கள் அப்படியா நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் கேட்க அவனும் ப்ராமிஸா அப்படிங்கிறான். அப்படின்னா ஓகே, இன்னைக்கு ஈவினிங் நீ வெளியே வரியா, காலேஜுக்கு வெளியே பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அங்கே வரியா, மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க அவன் ரொம்ப ஹாப்பியா ஓகே நான் வரேன் பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். ஜேகேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வெறி ஆகுது. அப்படியே வெறியோடு பார்த்துட்டு இருக்க அவனும் பாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போக எவன் அவனுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவனும் என்ன இவன் சிடுன்னு இருக்கான், எப்படிதான் இவன் கூட இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ அப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜங்கு கிட்ட வந்து உட்காந்துட்டு டேய் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்ல அதான் பார்த்தனே அப்படிங்கிறாரு. நான் அப்படிங்களா, என்ன சொன்ன நீ, ஓகே சொல்லிட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அது நான் ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வெக்கப்படுறேங்க. ஈவினிங்கா, பிடிக்கலன்னு போய் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹேய் அது எப்படி, அவன் இவ்வளோ அழகாக என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், அதுவும் என்னை 3 மாதமாக லவ் பண்ணியிருக்கான், அதுவும் எனக்கே தெரியாமல், இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா, நிஜமாவே நான் தேடின ஆள் இவன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இவருக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக எஞ்சி அந்த பக்கம் போயிடுறாரு. நீங்களும் என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறீங்க. இப்போ அப்படியே தான் சாயந்தரம் ஆகுது. நீங்கள் ஜேகே 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு இருக்க. அப்போது அவரும் எதுக்கு இப்போ திடீர்னு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற, நான் தான் சொன்னேன்ல நடந்து போகலான்னு அப்படிங்கிறாரு. இல்லை ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. வெயிட் பண்ணுறியா,
இது அவனுக்கா அப்படின்னு கேட்குறாரு. ம் அப்படின்னு சொல்வீங்களா? இங்கே பாரு வயன், அதெல்லாம் வேணாம், நம்ம நம்ம போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அட இருடா, அவன் வரட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு நின்றுருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடி வரான். ஸோ அப்படியே ஓடி வந்து மூச்சு வாங்கிட்டு உங்கள் முன்னாடி நிற்க உங்களுக்கு அப்படியே அதெல்லாம் ஸ்லோ மோஷனில் தெரியுது. நீங்கள் அப்படியே அவனோட கண்ணை பார்த்துட்டே நிற்க அவனும் உங்ககிட்ட சொல்ல என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனையிலேருந்து நான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் அது வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அப்படியே ரோட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜேகே பார்க்குறாரு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை ரோட்டு ஓரத்தில் கூட்டி போய் நிற்க வச்சுருக்கீங்க. அவனும் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறான். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல அவனும் சரி ஓகே நின்றுட்டுருப்பான். ஜேகேவும் அப்படியே கையை வச்சு பார்த்துட்ருக்காரு, லைக் கை இடுப்பில் வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது தூரத்தில் ஒரு வெள்ளை கலர் ட்ரக் வந்துட்டுருக்குது. அப்போ நீங்கள் அங்கே பாருன்னு சொல்கிறீங்க. அவனும் பார்க்குறான். என்ன அப்படின்னு கேட்க அதோ பாரு வெள்ளை கலரில் ஒரு ட்ரக்கு வருதா அப்படின்னு சொல்ல ஆமாம் வருது. அந்த ட்ரக்கார ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க நீங்கள் வந்துட்டு ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அந்த ட்ரக்கு கொஞ்சம் கிட்ட வரும்போது சடனாக போய் அந்த இடத்துல நிற்கிறீங்க. அவன்லாம் செம்மையாக பயந்துறான். ஏய் ட்ரக்கு வந்துட்டு இருக்குது வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ நீங்கள் காப்பாற்று, என்னை வந்து காப்பாற்று ஓகேவா, இப்போ அந்த ட்ரக்கு என்கிட்ட வரும். ஸோ நீ என்னை டக்குன்னு வந்து காப்பாற்றி இழுத்து பிடிச்சிக்கணும். அப்புறம் மெதுவாக என்னோடய ஹிப் அப்படியே ரேப் பண்ணணும். அப்புறம் அப்படியே ஒரு குட்டி ஹக்கு. அப்புறம் அந்த டைமில் மழை வரணும். ஸோ மழை வரலன்னா கூட பரவாயில்ல, அப்போது நீ என்னை கிஸ் பண்ணணும். ஓகேவா ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ட்ரக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டில் வந்துட்டு இருக்குது. அந்த ட்ரக்கு வந்துட்டு எப்படின்னா இந்த பிரேக்கே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிட்டிங்க. கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓடவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. அப்படியே நீங்கள் நின்றுட்டு அந்த ட்ரக்கையே பார்த்துட்டுக்க அது அப்படியே கிட்ட வந்திருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி முடிஞ்சோன்னு நினச்சிட்டு அப்படியே இருக்கமா பயத்தில் கண்ணை மூடிக்கிறீங்க. அப்போது அந்த ட்ரக் அப்படியே கிட்ட உங்களை இடிக்கிற மாதிரி வந்திருக்கும். நீங்களும் கண்ணை மூடி நிற்க அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை யாரும் அப்படி தூக்கி அந்த பக்கம் விடுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே இருக்கமா பயத்தில் கண்ணை மூடி அவங்க கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை தூக்குறது யாருன்னு பார்த்தா ஜேகே தான். ஸோ ஓடி வந்து அப்படியே அவரோட ரைட் ஹேண்டில் உங்களோட ஹிப் அப்படியே ரேப் பண்ணி அப்படியே உங்களை பிடிச்சி இந்த பக்கம் தூக்கி அந்த பக்கம் ஒரு மாதிரி சுற்றுவாங்கள்ல அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. லைக் ஒரு மாதிரி ஸ்பின் பண்ணியிருப்பாரு. ஒரு ஸ்பின் பண்ணி அப்படியே உங்களையும் தூக்கிட்டு அவரும் அந்த பக்கம் வந்து அப்படியே உங்களை கீழே விட்டுட்டு அப்படியே பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு நிற்கிறாரு. ஸோ பயந்துருப்பாருல அவர் ஏதோ ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் விட்டு தான் அடித்து தூக்கியிருக்கோம் அந்த ட்ரக்கு. அப்போ நீங்கள் அப்படியே பயத்தில் உங்களுக்கு ஹார்ட்டெல்லாம் பயங்கரமாக பட்டுன்னு அடிக்குது. ஸோ மெதுவாக நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது உங்கள் முன்னாடி இருக்கிறது ஜேகே தான். ஸோ அப்படியே ரொம்ப க்ளோஸ்அப்பில் நிற்கிறாரு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் க்ளோஸில் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஒரு மாதிரி ஃபீல் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு மூச்சு வாங்கிட்டு நிற்கிறாரு. ஒரு மாதிரி உங்களுக்கு அது ஸ்லோ மோஷனில் தெரியுது. அப்படியே நீங்கள் குனிஞ்சு பார்க்குறீங்க. ஸோ அவரோட கை பார்த்திங்கன்னா உங்களோட ஹிப் அப்படியே ரேப் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் அவரோட கையை பார்க்குறீங்க. அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் அண்ணாந்து அவரோட ஃபேஸை பார்க்க அவரும் ஓகேவா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை தள்ளி நிற்க வச்சுட்டு ஓங்கி பலார்னு ஒன்று கணத்தில் விடுவார் பாருங்க. அவ்வளோதான். எதுக்குடா அடிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்க பைத்தியமாடி நீ எதுக்குடி போய் நடு ரோட்டில் நின்று அப்படி நின்றுருக்க எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோ அவன் இருக்கான்ல அவனை காப்பாற்றுவான்னு நினச்சேன். இந்த மாதிரி காப்பாற்றணும்ல, வெள்ளை ட்ரக்கு வரும், அப்போது அதை இடிக்க வரும், அவனை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்க அவன் பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்கால அவன் தான். ஸோ அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணது என்னமோ உண்மை தான், ஆனால் என்னால் உன்னோட ஆசைப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நீ என்னடானா உயிரை பணிய வைக்கிற வேலையெல்லாம் பண்ண சொல்கிற. எனக்கு உயிர் வாழணும்னு ஆசை, உன்னை லவ் பண்ணது என்னமோ உண்மை தான், ஆனால் இப்போ நான் உன்னை மறந்துட்டேன் ஓகேவா, இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தெரிச்சு ஓடிடுறான். இப்போ உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. அவன் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அப்போ ஜேகேவும் பின்ன எவனாவது உயிரை பணையை வச்சு இப்படி வந்து நிற்பானா, அதுவும் தெரியாமல் போய் நின்னா ஓகே காப்பாற்றுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, வேணுக்குனே போய் நிற்பியாடி அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வேணுக்குனே நின்னாலும் நீ வந்து காப்பாற்றினல்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல நான் காப்பாற்றுவேன், எல்லாரும் அப்படி வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எல்லாரும் அப்படி வந்து காப்பாற்றணும்னு தேவையில்ல, நீ காப்பாற்றினல்ல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு அங்கேருந்து போகிறீங்க. அப்போ ஜேகேக்கு ஒன்றும் புரியல. பைத்தியக்காரி
விட்டுருந்தா செத்துருப்பா, என்னையும் சாவடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பின்னாடியே நடந்து வராரு. ஈவன் அவர் உங்க கூட கூட நடந்து வரல, உங்க பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஒரு மாதிரி திட்டிட்டு கோவத்துல அப்படியே அவரோட ஹார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம ஃபாஸ்ட்டாக துடிக்குது. பயந்துருப்பாரு. அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்டை வச்சு ஒரு மாதிரி கையில் டேப் பண்ணுவாங்க. ஸோ டேப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்க நீங்கள் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டு அப்படியே அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே அவர் உங்களை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே உங்களை பிடிச்சி தூக்கியிருப்பாரு. அந்த லாரி, அந்த ட்ரக் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரக் அப்படியே முட்டை வந்திருக்கும். உங்கள் 2 பேத்துக்கும், அதாவது உங்களுக்கும் அந்த ட்ரக்குக்கும் இடையில ஒரு 2 அடி கேப் கூட இருந்திருக்காது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான் நினச்ச அடுத்த செகண்டுக்கு உங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி தூக்கியிருப்பாரு. ஸோ அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி நின்று இருந்திருப்பாரு. அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்து வெக்கம் வருது உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் நெகத்தை கடிச்சிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் அப்படியே ஹார்ட்டில் ஒரு மாதிரி டேப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஸ்லோ மோஷனில் தெரிய நீங்கள் அப்படியே அவரை பார்த்த மாதிரியே பேக்வேர்டாக நடக்கிறீங்க. அவரும் அப்படியே ஒழுங்காக முன்னாடி பார்த்து போ அப்படின்னு சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறீங்க முடியாதுன்னு சொல்லி. அவரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்கள் பக்கத்தில் நடந்து வந்துட்டு திரும்ப முன்னாடி பார்த்து நட அப்படிங்கிறாரு. பார்த்தா நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பார்த்துட்டு சிரிச்சுட்டே நடந்து வந்துட்டுருக்குறீங்க பேக்வேர்டாக. அவரும் என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு தான் நடந்து வராரு. பட் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. என்னவோ தெரியல, இப்போல்லாம் அதுவும் ஒரு கொஞ்சம் டைம் தான் உங்களுக்கு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ஹேண்ட்ஸமாக தெரிய ஆரம்பிக்கிறாரு. அப்படியே உங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் ப்ளஷ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த பக்கம் திரும்பிட்டு அச்சச்சோ எனக்கே இவ்வளோ ப்ளஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே 2 பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நடந்தே தான் போயிட்டுருக்குறீங்க. அப்போது ஒரு பாதி தூரம் தான் போயிருப்பீங்க. சடனாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, பயந்துருப்பீங்கள்ல. அப்படியே ஒரு மாதிரி ஓரமாக நின்றுக்க. அப்போது ஜெகேவும் வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் வந்துட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்படியே அவர் ஜூஸ் வாங்கிட்டு வரும்போது அப்படியே உங்களுக்கு அப்படியே ஹீரோ பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் ஒரு டிஷர்ட் உள்ளே போட்டிருப்பாரு, மேலே ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு. அப்படியே நடந்து வரும்போது அந்த ஷர்ட் பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி காற்று லைட்டாக பறக்குது. அவர் கையில் பார்த்திங்கன்னா 2 ஜூஸ் வேறு. ஸோ அப்படியே உங்களை பார்த்து நடந்து வந்துட்டுருக்க நீங்கள் அவரை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்குது. வயிற்றுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக அவர் பார்த்துட்டே நிற்க அவரும் அந்த ஜூஸை கொண்டு வந்து உட்கார் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அதை வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு அப்படியே அதை குடிச்சிட்டு அவரையே பார்த்துட்டு இருக்க. என் மூஞ்சில் என்ன இருக்குது குடி அப்படின்பாரா. நீங்களும் இது நல்லா இல்லையே அப்படிங்கிறீங்க. நல்லா இல்லையா, இல்லைனா இந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிம்பீங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் அதை குடிக்கிறாரு. அவர் 2 சிப் குடித்ததுக்கப்புறமா நீங்கள் குடு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்க. குடிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டல, சரிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. ஸோ நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறத அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கையில் இருக்கிறத நீங்கள் வாங்கிக்கிறீங்க. இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது இல்லை, பாட்டுக்கு அவர் குடிக்கிறாரு. நீங்கள் அதை அப்படியே குடிக்கும்போது வெக்கம்லாம் வருது. அவர் குடித்தது இல்லையா, ஸோ ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே அதை அப்படியே குடித்து முடிச்சுட்டு இப்போது கொஞ்சம் தூரம் மறுபடியும் நடக்கும்போது கால் லைட்டாக வலிக்குது. ஸோ உங்கள் கால் ஒரு மாதிரி அப்படி தூக்கி ஸ்பின் பண்ணும்போது ஒரு மாதிரி லைட்டாக ஸ்லிப் ஆகிருக்கும். அப்போது நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி நொண்டி நடக்க அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. வலிக்குது அப்படிம்பீங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் முன்னாடி வந்து உட்கார. நீங்களும் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதான் கால் வலிக்குதுங்கிறல, ஏறிக்கோ அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டே அப்படியே பிகி பேக் ஏறிப்பீங்க. ஸோ அந்த உப்பு கட்டி ஏறிப்பீங்கள்ல, அதுதான் இப்போது உங்களை அப்படியே தூக்கிட்டு வீடு வரைக்கும் நடந்து போகிறாரு. நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்பார்ட்மெண்ட் வரைக்குமே தூக்கிட்டு தான் நடக்கிறாரு. உங்களுக்கு அந்த ட்ராமா வைப் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஜாலியாக போயிட்டுருக்குறீங்க. வீட்டில் கொண்டு போயிட்டு அப்படியே உங்களை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இரு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரா. நானும் ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்க நீ வராமல் இருக்கிறதே பெரிய ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு சமைக்கிறாரு. ஸோ அவர் சமைக்கிறதெல்லாம் பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் அப்படியே எந்திச்சு போயிட்டு கிச்சன் ஸ்லாப் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லாப்பில் ஏறி உட்காந்துட்டு அவரையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவரும் இந்த டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூனில் கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி இருக்கும்ல, உப்பு காரெல்லாம் கரெக்டாக்கான்னு பார்ப்பாங்கள்ல, அதை எடுத்து அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ண நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அதை குடிச்சு பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக தெரியுது. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா. நிஜமாவா, ஃபஸ்ட் டைம் வாயில் இப்படி ஒன்று வருது, அப்போ நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரும் அதே ஸ்பூனில் தான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. பார்த்தா உப்பு கசக்குது. ஹேய்
என்னடி வாய் உனக்கு? நல்லா இருக்கு நல்லா இல்லம்ப இன்னைக்கு உப்பு கறிக்குது அப்படிங்கிறாரு. இல்லையே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியல, அது ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுது. நமக்கு டேஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் ஃபைனலாக அவரும் குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இப்போது சாப்பிட்றியா, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இல்லை நீ குளிச்சுட்டு வா, ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்வீங்க. அவரும் என்னாச்சு இவளுக்கு ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறாரு. அப்போ நீங்கள் குளிச்சுட்டு காணா, இன்னுமா குளிக்கிறான், எனக்கு வேற பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே எந்திரிப்பீங்க. ஸோ அப்படியே எந்திரிச்சு திரும்பும்போது ஸோ அந்த சோஃபா இருக்கும் இல்லையா, ஹாலுக்கு இந்த பக்கம் வந்துட்டு தான் அவரோட ரூம் இருக்கும். ஸோ எந்திரிச்சு அப்படியே நீங்கள் ஒரு டேர்ன் பண்ண அவர் அப்படியே குளிச்சுட்டு அந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாரு. ஸோ ஷார்ட்ஸ் போட்டுட்டு மேலே ஷர்ட் போடலை, அப்படியே வந்துட்டு அந்த டவல் மட்டும் இருக்குல்ல, ஸோ டவல் எடுத்து தலையை தவட்டிக்கிட்டே அப்படியே வெளியே வர அவ்வளோதான் மேடம் அப்படியே நின்றுக்கிட்டீங்க. ஸோ எப்பயும் பார்க்குறது தான், ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பேன் அவரே பார்த்துட்ருக்க, அவரும் அப்படியே ஹேர் ஒரு மாதிரி தவட்டிக்கிட்டே உங்களை பார்த்து நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பேன் பார்த்துட்டே இருக்கீங்க. அவரும் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படிங்களா, ஓகே எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தலை தவட்டிக்கிட்டே போயிட்டுருக்காரு. உங்களுக்கு என்னவோ தெரியல, அப்படியே 2 கையை ஃபேஸில் வச்சு அப்படியே ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டு ரொம்ப வெக்கப்படுறீங்க. அப்போது அவரும் கிச்சனில் போயிட்டு அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்து பிளேட்டில் போட்டுட்டு இருக்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அண்ட் அந்த ட்ராமா மெட்டீரியல் மாதிரியே இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க விடாமல். அவரும் வந்துட்டு 2 பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துருப்பீங்களா, உங்கள் கையில் கொடுக்க நீங்கள் அப்படியே வாங்கும்போது உங்களோட விரல் அவரோட விரலை டச் ஆகும். ஸோ அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த காஃபி கப் ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி பிடிச்சிட்டு இருக்க. இப்போது இங்கே ஜிகே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் வியர்டாக இருக்குது, அவருக்கே புரியுது. நீங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கவும் அவரே ஒரு மாதிரி ஆகிட்டு தலை தவட்டிக்கிட்டு இருந்த துண்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தோளில் போட்டு பாடியை கவர் பண்ணிக்கிறாரு. நீங்கள் இன்னுமே அவரே பார்த்துட்ருக்க, விடு கை விடு அப்படிங்கிறாரா. நீங்களும் ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு பிளேட்டை வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. காலில் தானே காயம், கையிலையுமா காயம் அப்படின்னு கேட்குறாரு. அது கையில் காயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இரு வரேன் அப்படின்னு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே போயிட்டு தண்ணி எடுத்து வரணும்ல, ஸோ அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த குடின்னு சொல்லி கொடுக்க, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல வாங்கி வை அப்படிங்கிறீங்க. அவர் வாங்கும்போது அவரோட விரல் பார்த்திங்கன்னா உங்களோட விரலில் படும். ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. ஏச்சி என்ன பண்ணிருக்க உட்காரு அப்படிம்பாரா, அப்படியே சிரிச்சுட்டே உட்காடுறீங்க. ஃபுல் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது அவருக்கு. இப்போ அப்படியே தான் கொஞ்ச நேரம் ஆகுது, அவரும் விட்டுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சனில் போயிட்டு நின்று பார்க்குறீங்க. என்னன்னு தெரியல, ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. அவனுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்குக்கு நீ ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறீங்க. எப்பவும் ஜேகேன்னா கூப்பிடுவீங்க, இன்னைக்கு ஜங்குக்குன்னு கூப்பிடுவோம் ஆ அப்படிங்கிறாரு. இல்லை ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க, ஆ ஆ அப்படிங்கிறாரு. ஓகே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஆப்பிள் இருக்கும். ஸோ அதை எடுத்து கட் பண்ணுறேங்கிற பேரில் ஒரு மாதிரி ஏதோ கனவு. நீங்கள் இப்படி கிச்சனில் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக அவர் பின்னாடிருந்து வந்து உங்களை பிடிக்கிற மாதிரியும் உங்களை கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் இமேஜின் வந்துட்டு இருக்குமா. ஸோ அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்க என்னன்னா அவர் ஏதோ உங்களுக்கு வந்து கிணத்துல கிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அப்போ நீங்கள் டக்குன்னு சிப்போ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டப்பட்டு அப்படியே கையை கட் பண்ணிக்கிறீங்க. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா பிளட் வர ஆரம்பிச்சிருது. அது கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் கட் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணியா அப்படின்னு சிரிச்சுட்டே அந்த பிளேட்டில் அந்த ஆப்பிளெல்லாம் வச்சு அப்படியே கொண்டு போயிட்டு அவர் மூஞ்சியே பார்த்துட்டு கொடுக்க, அவர் வந்துட்டு தட்டு பார்க்குறாரு. எல்லா ஆப்பிள்லேயும் பிளட்டாக இருக்குது. என்னது அப்படின்னு கேட்க, ஆப்பிள் அப்படிங்களா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கையை பார்க்குறாரு. ரத்தம் வந்துட்டுருக்கு. கையிலாண்டி ரத்தம்னு சொல்லிட்டு டக்குனு கையை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி அவரோட வாயில் வச்சுக்குவார். ஸோ நீங்கள் அவ்வளோதான், ஆல்ரெடி ஒரு மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் தான் ஒரு ஃபார்மில் இருக்கீங்க, என்ன இது வேறையா செலவா வேணும். இன்னும் நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டு அவரையே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அறிவில் கட் பண்ணிட்டு வரேன்னா கையை கட் பண்ணிட்டு வருவியா, ஆப்பிள் தானே கட் பண்ணணும், உன்னை யாராவது கேட்டாங்களா, கொண்டு வந்து கொடுத்தா நான் கட் பண்ணி கொடுத்துருப்பேன்ல, ஒரு வேலை உருப்படியே செய்ய தெரியதில்ல, எவன் கட்டிட்டு அழுகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த கை பார்த்திங்கன்னா அப்படியே வால் வச்சு சக் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ அந்த பிளட்டெல்லாம் இதாகிட்டுக்குன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் நீ தான் அப்படிங்கிறீங்க. ஆ
அப்படின்னு கேட்பாரு. அது அது ஒன்றும் இல்லை, விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு உங்கள் ரூம் டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. இப்போ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் மேலே செம்ம க்ரஷ் ஆகிட்டீங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது கிட்ட பேசினா பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அது அவரால் லவ் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பார். பட் நீங்களாம் அப்படியே டக்குன்னு மாறி இருப்பீங்க. எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் அவருக்கு தெரியாமல் அவரை பார்க்குறது, சைட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறீங்க. அது அவருக்கு நல்லாவே தெரியுது. இவ ஏன் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்குறா, முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே என்னதான் நடக்குதுன்னு தெரிலன்னு சொல்லி விட்டுருப்பாரு. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒரு பொண்ணு வந்து அவகிட்ட இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சீனியர் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியர் ஆகிட்டீங்க 2 பேருமே. ஸோ நெக்ஸ்ட் இயர் போயிட்டீங்க. அப்போ ஜூனியர் பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்ல அவரும் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ரீசன் இல்லை. அப்படின்னு நின்று பார்த்துட்ருக்க அவளும் யாராவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. அது இல்லை அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் செம்ம கடுப்பாயிடுச்சு. எது இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்போது அவளும் அப்படின்னா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் வேணால் வெயிட் பண்ணுறேன் உங்களோட பதிலுக்காக அப்படின்னு சொல்ல நீங்கள் அவர் கையை பிடிச்சி அந்த பக்கம் இழுத்துட்டு போகிறீங்க. அவளும் எதுக்கு இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. ஸோ ஃபைனலாக நீங்கள் கொண்டு போய் அவர் நிற்க வச்சுட்டு என்ன பண்ணுற நீ, அவகிட்ட எதுக்கு பேசிகிட்டு இருக்க, எதுக்கு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னா நான் யாரையும் லவ் பண்ணலையே, அப்புறம் நான் என்னன்னு பொய்யா சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படின்னா நீ அவகிட்ட ஓகே சொல்ல போறியா அப்படின்னு கேட்க, எனக்கு அந்த பொண்ணுக்கு இன்னும் சொல்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, அதனால எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவளை அப்படிங்கிறாரு. அப்படின்னா போயிட்டு ஓகே சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சரி ஓகே அப்படிங்கிறாரு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்போ நீங்கள் அப்படியே பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஜேகேவோட கையை டைட்டாக இழுத்தி பிடிச்சிக்கிறீங்க. அவளுக்கு அது பிடிக்கல, ஒரு மாதிரி பார்க்குறா. ஜேகேவும் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கேஷுவலாக தான் கேட்குறாரு. அப்போ நீங்கள் நீ தான் உண்மை சொல்கிறவனாச்சே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஹலோ என்ன பண்ணுறீங்க, அவரையே இந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, தடி வா வா, இன்றைக்கி வந்து உனக்கே இப்படி இருக்கா, இத்தனை நாள் நான் தான் இவன் கூட இருந்தேன், அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம், ஒரே ரூமில் இருக்கோம், ஒன்றா தான் சாப்பிடுவோம், ஒன்றா தான் தூங்குவோம், ஈவன் ஒன்றா தான் குளிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. என்னடி பேசிகிட்ருக்கா அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு அப்படியே வயசெல்லாம் வைட் ஆகுது. அக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இவன் சரியான ப்ளே பாய் தெரியுமா, இவனை நம்பி நீ வரியா, அப்புறம் நாங்கள் 2 பேரும் டீப்பாக லவ் பண்ணுறோம் புரியுதா, போயிட்டு வேலையை பாரு, அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு பரப்பி விடு, எவ்வளோ இந்த மாதிரி வந்துட்டு ரோஸை தூக்கிட்டு வந்து நிற்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறீங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து கண் கலங்கி போயிடுறா. ஸோ ஃபஸ்ட்டு லவ் போல் அவளுக்கு ஒரு மாதிரி ப்ரோக் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் ஜேகே பைத்தியமாடி நீ எதுக்கடி அந்த மாதிரிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. வேற என்ன, நானும் போய் சொன்னேண்ணா, உண்மை தானே சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, என்ன உண்மை, ஒன்றா குளிக்கிறோன்னு சொல்கிற, ஒன்றா தூங்குறோன்னு சொல்கிற, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக இப்படி சொன்ன, நம்ம எப்போ லவ் பண்ணோம் அப்படின்னு கேட்க, இங்கே பாரு எனக்கு அவங்ககிட்ட பேசுறது பிடிக்கல, அதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் பிடிக்கல, நீ தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிற, எனக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் நீ கேட்குறியா, எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு சுற்றித்தான்னு தெரியற அப்படிங்கிறாரு. ஆமாம், ஆனால் நான் ஒன்றும் எல்லாத்தையும் லவ் பண்ணுற மாதிரி பேசிட்டு சுற்றலை, நான் ஜோவல் டைப் எல்லாத்துட்டையும் பேசுவேன், நீ சைலண்ட்டாக இருக்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க. அதுக்கு இந்த மாதிரி தானா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதான் எனக்கு பிரச்சனை, போதுமா, நீ தேவையில்லாமல் யார்ட்டையும் பேசாத, எனக்கு பிடிக்கல, அதுவும் பொண்ணுங்கிட்ட பேசவே பேசாத, பசங்கிட்டையும் பேசாத, யார்ட்டையும் பேசாத, ஏன்னா எனக்கு பிடிக்கல, உன்னை வேறு யார்கிட்டையும் வச்சு பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறீங்க. ஜேகேனா பேனு பார்த்துட்ருக்காரு, என்னாச்சு இவளுக்கு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிவிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுறீங்க. அதுவும் கோவம் வேறு, எவ்வளோ திமிரி லவ் பண்ணலான்ட்டு போகிறான், நான் எத்தனை நாள் என் பின்னாடி தெரியணும் எனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இப்போது ஜேகேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கண்ணா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கா. அவரும் ஓடி வந்து எதுக்கு இப்படி போகிற, முதல்ல பேசலாம் இரு அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கே போயிடுறீங்க. வீட்டுக்கு போய்ட்டு வழக்கம் போல் கதவை திறக்காமல் இருக்க அவரும் ஸ்பேர்க்கி போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துடுவார். அப்போ நீங்கள் எதுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்க, நானும் 2 பே பண்ணுறேன்ல அப்படிங்கிறாரு.
கணக்கு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, வேற என்ன பண்ணிட்டோம், உள்ளே விட மாட்டேங்கிற, எவ்வளோ நேரம் வெளியே நிற்கிறது, கால் வலிக்குதுல்ல அப்படின்னு சொல்லுவார். கால் வலிச்சா உனக்கு வலிக்கட்டும், அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு போனல, லவ் பண்ணுறதுக்கு கூட ஓகேன்னு சொன்னல, உனக்கு வலிக்கட்டும், எனக்கும் வலிச்சதுக்குள்ள அப்படிங்கிறீங்க. ஏய் இங்கே பாரு, அது எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாரு. தெரியலையா, இத்தனை நாள் நான் உங்ககிட்ட பேசுறது பழகிறது பழகிற விதம் எதுவுமே உனக்கு புரியலையா தெரியலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சண்டை தான் போடுங்க ஆக்சுவலாக. அப்போ ஜேகேவும், ஏய் எவனாவது சண்டை போட்டுட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாளா நீ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாரு. ஆமாம், எவனாவது இந்த மாதிரி லவ் பண்ணுற பொண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஓகே சொல்லுவானா, நீ பண்ணல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ தான் நல்லா பண்ணிக்கிற, நல்லவன லவ்வே பண்ணலை அப்படிங்கிறாரு. போய் பேசாதடா புள்ளுக்கு நீ மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட ஃபோன் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து எடுத்து காட்டிட்டு இருக்கிறீங்க. இங்கே பாரு இதெல்லாம் லவ் இல்லையா அப்படின்னு கேட்க, ஏய் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஃபோட்டோ எடுத்தோம் அதனால அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்புறம் இதுக்கடா என் பேர் பக்கத்தில் இத்தனை ஹார்ட் போட்டு வச்சுருக்க, அதுவும் ரெட் கலரில் அம்பெல்லாம் விட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்க, அவர் டக்குனு அந்த ஃபோனை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு. சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்க, அவர் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாலில் போயிட்டு பின் பண்ணிடுவீங்க, அதாவது அவரை. அப்போ அவரும், இங்கே பாரு எதுக்கு என் ஃபோனெல்லாம் பார்த்த அப்படின்னு கேட்க, பார்க்காம தான் இந்த அளவுக்கு நான் கற்பனை பண்ணுவேனா, சொல்லு உனக்கு இவ்வளோ தைரியம் தான் என்ன லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லியிருப்பேன், அவ்வளோ திமிராடா அது ஏன் முன்னாடி அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஒரு கழுத்து நடிக்கிறதுக்காக கை கொண்டு போக, கொன்றாதடி அப்படிங்கிறாரு. கொல்ல தான் வேணும், பொழைச்சி பொண்ணு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் போயிடுறீங்க. ஒரு 2-3 டேஸ் அவர்கிட்ட பேசவே இல்லை. அவரும் உங்ககிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஆனால் நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் வெளியே போயிட்டு வரீங்க, இந்த மாதிரி கிராசரி எல்லாம் வாங்கணும்ல, ஸோ போயிட்டு வரீங்க, வாங்கிட்டு கொண்டு வந்து எல்லாம் கிச்சனில் ஃப்ரிட்ஜிலலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வரும்போது ஜேகே பார்த்தீங்கன்னா, ஏய் நில்லு அப்படின்னு சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், உன் இஷ்டத்துக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி இப்படின்னு சொன்னேன், அப்புறம் நான் உங்ககிட்ட பேசினா என்கிட்ட சண்டை போட்டு போகிற, என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறாரா. இப்போ எதுக்கு நீ அதை இழக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொன்ன மரியாதை ஏதாவது இருக்காடி அப்படின்பாரா. ஏய் எதுக்கிட்ட இப்போ திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டைக்கு போக, அவர் இருந்துட்டு பின்ன என்ன திடீர்னு ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு நாங்கள் டீப்பாக லவ் பண்ணுறோம், நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம், ஒரே வீட்டில் இருக்கோம், இதெல்லாம் சொன்ன வரைக்கும் ஓகே, அது என்னடி நாங்கள் ஒன்றா தான் தூங்குவோம், ஒன்றா தான் குளிப்போம், அசிங்கம் பிடிச்சவளை எதுக்கிட்ட இதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஏன் சொன்ன என்ன, உனக்கு என்ன பிரச்சனை, நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு நடந்ததை சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை, நடக்காது எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. அப்போது ஜேகே, எனக்கு நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி சொன்னால் சுத்தமாக பிடிக்காது வயன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாரு. இப்போ எதுக்கு நீ கோவப்படுற, சும்மா ஓவராக சீன் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போக, அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பின்னாடிந்து ஓடி வந்து உங்களை அப்படியே ஹிப்போட பிடிச்சி தூக்கிக்கிறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் தான் சொன்னேன்ல நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி சொன்னால் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்ண போகிற, தூக்கிட்டு போய் மேலேருந்து கீழே போட போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை, நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி சொல்லிட்டல்ல, இப்போ அதை நடத்தணும்ல அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல, நீங்கள் நான் செம்மையாக பயந்துடுறீங்க. பைத்தியக்காரன்டா சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆமாம் நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு அப்படி சொன்னால் பிடிக்காது, அதனால் நான் அதை நடந்த மாதிரியே நடத்திடுறேன் அப்படின்னு உங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே வாஷ்ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் கற்றுறீங்க, விட்டுத்தல்லுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி ஷை ப்ளஸ் பயம் எல்லாம் ஒன்றா வந்துச்சு. அப்படியே அவர் தூக்கிட்டு போயிட்டு அந்த ஷவர்கிட்ட நிறுத்த, நீங்கள் வந்துட்டு பாரு ஜேகே இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறீங்க. நீ சொல்லும்போது நல்லா இருந்துச்சா, நீ சொன்னது தப்புனா இதுவும் தப்பு, நீ சொன்னதுக்கு இதுக்கும் சரியாக போயிடும், நீ சொன்னது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்லை, அதுக்கும் இதுக்குமே சரியாக போயிடும் அப்படிங்கிறாரு. என்னை விடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க, ஆனாலும் பிடிச்ச அப்படி நிற்க வைக்க நீங்களும் ப்ளீஸ் வானாமே அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது, நானும் எவ்வளோ நல்லா சும்மாவே இருக்காது, ஓவராக உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஷவரை ஆன் பண்ண தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கொட்டும். அப்போ நீங்கள் ஜேகே அப்படிங்கிறீங்க. அவரும் எதுவும் பேசாத, சத்தம் போடாத, அமைதியாயிரு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி நசன் பேசுகிறத அவருக்கு டென்ஷன் ஆகும் போல் ஒரு மாதிரி உச்சி கொட்டுவார். நீங்களும் இல்லை வானா அப்படிங்கிறீங்க. அவரும் இல்லை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துகிட்டே இருக்க, நீங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் 2 கை எடுத்து கண்ணில் வச்சு பொத்திக்கிறீங்க, ஃபேஸில் வச்சு பொத்திக்கிறீங்க. அப்போ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த தண்ணி உங்கள் மேலே கொட்டிகிட்டு இருக்குமா அந்த ஷவர்லேருந்து. அப்போது உங்கள் ஃபேஸ் அப்படி 2 கை வச்சு கப் பண்ணி மூடி வச்சுருப்பீங்களா. அவரும் உங்களோட 2 கையும் அவரோட 2 கை வச்சு அப்படியே எடுத்து விட்டு அவரை பார்க்க வைக்க உங்களுக்கு செம்மையாக வைக்க வருது. அவர் இருந்துட்டு, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? என்னமோ சொன்னேன், ட்ராமா ஃபீல்டில் தான் வேணும், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் எனக்கு வேணும்னு, அப்புறம் எதுக்குடி என்ன லவ் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அது தெரியல, ஆனால் எல்லா டைமும் நீ எனக்கு அந்த ட்ராமா ஃபீலை கொடுத்துருக்க, எனக்கு தான் அது புரியலை, நான் புரிஞ்சுக்கும் போது உனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இவரும், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிம்பாரா. சரி என்னை விடுங்கிறீங்க, விடுறதுக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட அபச்சாரம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கடியே, கண்ணை முழிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகேடியே, ஸோ ஹாப்பி எண்டிங்க இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேடியே, டடா, பாய், சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?